கம்பெனி ஸ்டாஃபை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலனா எப்படிங்க கம்பெனிலாம் நடத்துறீங்க? அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களே, இப்ப இருக்க 200 ஒர்க்கர்ஸ 2000 ஒர்க்கர்ஸா மாத்தி கம்பெனி நடத்துறது தான் உங்க லட்சியம்னு சொன்னீங்களே. இந்த லட்சணத்துல தான் நீங்க கம்பெனி நடத்துறதா? என் பொண்ணு வாழ போற வீடு இப்படி மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருந்தா எப்படிங்க? I'm not able to tolerate this. ஏமா பீட்ரு, நான் புளிப்பு காட்டுறியா? நான் பஞ்சாயத்து பண்ண வந்தது நானு, உங்களுக்குள்ள ஆச்சுக்கிறீங்க. ஏய் என்ன இருமா இங்க வா. ஏப்பா அம்மா அம்மான்னு அவ்வளவு மரியாதையா இருப்பியே, என்னாச்சு உனக்கு? அந்த மரியாதை தான் ஆப்பு வச்சிங்களா? என்னமோ பெருசா உலகத்துல இல்லாத மாதிரி நியாயம் பேசுற. நீங்க மட்டும் நல்லவங்க, நாங்கெல்லாம் கெட்டவங்களா? பாரு, ஏற்கனவே நீ நிறைய தப்பு பண்ணிருக்க. மறுபடியும் தப்பு பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண முடியாது சார்? என்ன பண்றியா பண்ணுப்பா, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சும்மா பூஜாண்டி கேட்டுறீங்களா? என்னெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. மரியாதையே போறே இல்லையா? பிச்சு விட பிச்சு. ஐயோ வந்துட்டாரா சூரப்புலி. யோ கொண்டாட்டி முந்தான பிச்சு நிக்கிற ஆளு நீ. நம்ம வீரமான ஆம்பளை மாதிரி நெஞ்சரி முத்தின்னு வர. ஐயோ பயந்துட்டேன் நானு. போய் வேலையை பாரு. சொல்றேன், மரியாதையா போயிடு. இதுக்கு மேல சொல்ல மாட்டேன். எனக்கு நியாயம் கிடைக்காம நான் போக மாட்டேன். என்ன நினைச்சுக்கிறீங்க? மாமா, என்ன மாமா இது? அங்க ஒரு குடும்பத்தையே ஒருத்தன் இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்கான். நீங்க பாட்டுக்கு இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சும்மா இருப்பா மீனா, நான் போய் என்னத்த பண்றது? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இதே நம்ம ஊரா இருந்தா நீங்க இப்படிதான் வேடிக்கை பாப்பீங்களா? என்ன ஏதுன்னு இறங்கி போய் கேள்வி கேட்க மாட்டீங்க? அதனாலதான் போய் யோசிக்கிறீங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ, அவங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்கன்னே தெரியல. இதுக்கிடையில நான் என்னத்த போய் அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்றது? எனக்கு ஒரு பதில் சொல்லு. பதில் சொல்லாம நான் இங்க போக மாட்டேன். மாமா, எனக்கு என்னமோ அந்த ஆள் தான் குடிச்சிட்டு தகராறு பண்ற மாதிரி தெரியுது. அதெல்லாம் தெரியுது தானே. அவங்க பிரச்சனை அவங்க சரி பண்ணிட்டு போறாங்க, விடு. இப்ப போய் நான் என்ன ஏதுன்னு கேட்டேன்னு வச்சுக்க, இதை கேட்க நீ யாரான்னு கேட்டாங்கன்னா என் மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறதா? அதுக்காக இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போறீங்களா? மீனா, அண்ணன் சொல்றது கரெக்ட் தானே? என்ன பிரச்சனை தெரியாம நாங்க போய் அவங்க கிட்ட என்னத்த பேசுறது? பதில் சொல்லாம நான் இங்க போக மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்பா இப்படி வாங்க. தமிழ் வா, சொல்றது இருங்கம்மா. அப்பா முதல்ல உள்ள கூட்டு போங்க. கூட்டு போங்க. இல்ல ஆகுமா, முடிச்சிட்டு என்ன உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க உள்ள போங்க. டேய் உள்ள போங்க. அம்மா உள்ள போங்கம்மா. எல்லாரும் உள்ள. நான் எல்லாம் பயந்து வர்றீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வெளில வாங்க. என் வேலையை தூக்குறதுக்கு மட்டும் தைரியம் இருக்குதா உங்களுக்கு? அது எப்படி வந்து நான் மன்னிப்பு கேட்டேன். அப்ப மட்டும் என் மூஞ்சல் பேசுனீங்க. அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்களே, வா போய் வேலையை பார்ப்போம். டேய் என்னான்னு பாருங்கடா. என்ன மாமா இது? இந்த ஊர் வந்ததும் இப்படி பயமுறுத்துது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த ஊர்ல தான் குடியாரப்ப இல்லாம இருக்கியான்னு சொல்லு. ஏன்னா அந்த ஆள் இம்புட்டு பேச்சு பேசிட்டு இருக்கியா? ஊர்ல ஒரு வேலையும் கண்டுக்க மாட்டேங்கிறியா? சரி விடுற, கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் போல, அதனாலதான் அமைதியா இருக்காங்க. யோ வேலை முடிஞ்சதா இல்லையா? எவ்வளவு நேரம் இப்படியே பாத்துக்கிட்டு இருப்ப? யோ எல்லாரும் சேர்ந்து வண்டியை கண்டம் பண்ணிட்டீங்கல்ல? ஏய் நீ வேற உசுர வாங்காம என்ன ஏதுன்னு பாரியா? ஏய் வேலையை பாரு, பேச்சு கொண்டுக்கிறியான் கொலார போய். நான் சொன்னா கேளுண்ணே, தயவு செஞ்சு கம்னு இருண்ணே. போயிடு. ஏய் வீட்டுக்குள்ள ஒழிச்சிட்டா சும்மா விட்டுருவேனா? வெளில வருஷம் இல்ல. என்ன மாமா, அவன் இன்னும் போகவே மாட்டேங்கிறான். என்னதான சொல்ற? சண்டை போட்டுட்டே இருக்கான் பாருங்க. இன்னும் மடை மணி கட்டிக்கிறீங்க. தேவலாம் பேசிட்டு இருக்கிறேன்னு வீட்டுக்கு போங்க. ஏய் நீ வான்னு சொன்னா நான் வரணும், போன்னு சொன்னா நான் வீட்டுக்கு போகணுமா? குடிச்சிருக்கேண்ணே, உனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. சொன்னா கேளுங்க. நான் குடிச்சுதான் ஒரு நாளுக்கு அப்புறம் பேசிக்கலாண்ணே. அம்மா கிட்ட நான் பேசி உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றேண்ணே. பெரிய வேலை. இந்த வேலை இல்லைன்னா வேற எங்கேயும் பண்ணிக்க முடியாதா? அப்படின்னா போய் வேற என்ன வேலை பாருங்க. போங்க போங்கண்ணே. ஏய் நீ யாரு என்ன வேலை பார்க்க சொல்றது? சாரிண்ணே, தெரியாம சொல்லிட்டேன். என் தம்பி கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் வீட்டுக்கே வந்துருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படிலாம் கலாட்டம் பண்ணிட்டு இருப்பீங்களா? அண்ணே வீட்டில் கெஸ்ட்ல வர இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி நின்று கலாட்டம் பண்றது நல்லா இல்லைண்ணே. வாங்க போலாம். என்ன தள்ளி விட்டியா நீ? உன்னை என்ன பண்ற பாக்குறியா?
சார் சார் அவனே போதையில் இருக்கான். அவன்கிட்ட ஏன் சார் தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க உள்ள போங்க சார். போதை தெரிஞ்சா அவனே போயிடுவான் சார். நல்லதே சொல்லக்கூடாது. ஐயோ மாமா அங்க பாருங்க. ரெண்டு பேரும் வண்டியில இருங்க. ஏய் என்ன அடிக்கிறியா? உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ அம்மா, அவன் தமிழன், அவன் கத்தியால குத்த வராமா? தமிழ் தமிழ் தமிழே ஏய் தமிழ் என்னாச்சு? என்னாச்சுப்பா? இதுக்கு தான்ப்பா அப்பவே நான் ஒன்னு அவங்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னேன். என்னடா தமிழ், இந்த மாதிரி ஆளுகிட்ட நீ பார்த்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அவர் கத்தி எடுத்துன்னு குத்து வருவாருன்னு. நல்ல வேலை இவங்க தான் வந்து என்னை காப்பாத்துறாங்க. இவங்க கரெக்டான டைமில் காப்பாற்றலனா நான் அவ்வளோதான். என் புள்ள உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எங்க தமிழ் தாங்க எங்களுக்கு எல்லாமே. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்கவே முடியாது. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிறீங்க? உங்களையெல்லாம் பார்த்தாலே நல்ல குடும்பத்தை சேர்ந்தது மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியெல்லாம் எந்த குறையும் வராதுங்க. தைரியமா இருங்க. கடவுளா பார்த்து சரியான நேரத்தில் உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க வேற, நாங்க கூட அப்படிதாங்க நினைக்கிறோம். நாங்க கும்புற குலதெய்வம் குன்னக்குடியிலேருந்து எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க இந்த ஊர் இல்லையா? இல்லைங்க, இந்த ஊர்லாம் கிடையாது. நாங்கள் குன்னக்குடி, அந்த ஊரில் மளிகை கடை வச்சுருக்கோம். எல்லாரும் குடும்பத்தோடு கிளம்பி டூர் போகலான்னு வந்தேன். வந்த இடத்துல இப்படி என் பிள்ளையை காப்பாத்துறதுக்காகவே அவ்வளவு தூரத்துல நீங்க வந்திருக்கீங்க. இந்த நன்றியை காலங்காலத்துக்கு நான் மறக்க. ஐயோ என்னங்க நீங்க? என்னங்க நீங்க பெரியவங்க, நீங்க போய் இப்படி எல்லாம் சொல்லலாமா? நியாயமா நாங்க இதை முன்னாடியே தடுத்திருக்கணும். எங்க ஊரா இருந்தா நாங்க அதை தான் பண்ணிருப்போம். ஆமாங்க, நீங்க யாரு என்னன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்க ரிலேட்டிவ்குள்ள பிரச்சனையானும் தெரியல. நாங்க எப்படி இதுக்கு நடுவில் வர்றதே ஒதுங்கி நின்றுட்டு இருந்தோம். நல்ல வேலை அண்ணன் குறிப்பாத்து அடிச்சிருச்சு. இந்த மாதிரி சீப்பான டிராமா பார்க்க தான் நம்ம இங்க வந்தோமா? பாத்தீங்களாமா, 2 குடும்பமும் போட்டி போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அழுவுறதுல யாரு ஃபர்ஸ்ட் வருவீங்கன்னு போட்டி வச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சுவாங்க. இது பாக்குறதுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஐயோ அக்கா, மீனா அந்த டிரைவர் வண்டி எடுத்துட்டு போறாங்க. ஐயோ என்னமாமா இது? சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. என்ன? என்னன்னு பாருங்க. என்னடா இது? இப்படி பண்ணிட்டா? என்னடா இம்பாட்டுக்கு வண்டி எடுத்து போயிட்டேன். அப்ப என்னடா பண்றது? ஒன்றும் பயப்படாதீங்க. ஏதாவது உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க. இல்லைங்க, எங்க அதில் வாங்க மேடம், வாங்க வாங்க வாங்க. என்னங்க என்னாச்சு? இல்லைங்க, பொம்பளை பிள்ளைகள்லாம் கூட கூட்டுக்கு வரமே, பாதுகாப்பாக இருக்கட்டும்ட்டு வாடகைக்கு வேனை பிடிச்சி வந்தேன். வந்துக்கிறப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் வேன் ரிப்பேர் ஆகி நின்று போச்சு. அது ஊர்லேருந்து கிளம்புறப்பவே டிரைவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால அவர் ஓடினா தப்பா இருக்குமேன்னு தம்பி கதிர்தான் ஓட்டிட்டு வந்தியான். அந்த இடத்துல வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இந்த பிரச்சனை. அந்த டிரைவர் குடிச்சதால மாமா திட்டினாங்க. அதனால தான் அந்த ஆள் இப்படி பண்ணிட்டான். இவங்க போடுற டிராமாவை அவனாலே பார்க்க முடியல போல. அதான் வண்டி எடுத்துட்டு ஓடிட்டான். மாமா இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா வேற வண்டி வச்சுதான் போகணும். என்ன சம்பந்தி அப்படி சொல்லிட்டீங்க? தமிழோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அவங்கள அப்படி விட்டுற முடியுமா? நீங்க உள்ள வாங்க. ஆமா கோத, முதல்ல உன்னை உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைப்போம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க உள்ள வாங்க. அது வாங்க. அது
வாங்க உள்ள வாங்க. இல்லைங்க, நாங்கள் எதுக்குங்க உங்களுக்கு தொந்தரவாக இருந்துக்கிட்டு? எங்களுக்கு என்ன தொந்தரவு? இன்னைக்கு தான் என் சின்ன பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சது. நீங்களும் வந்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே. கல்யாண வீடுன்னு சொல்றீங்க, இந்த நேரத்துல எதுக்கு நாங்க தொந்தரவா? என்னம்மா பேசுற? நீங்க வர்றது எங்களுக்கு தொந்தரவா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. தயவு செஞ்சு உள்ள வாங்க. வாங்க. அண்ணே, சாதாரணமாவே எங்க அம்மா மனசு கொடாம நிறைய செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க, உங்களை சும்மா விட்டுருவாங்களா? வாங்கண்ணே உள்ள. அது இல்லை தம்பி, அது வந்து இந்த ஒரு வார்த்தை தானே என்னையே காப்பாத்திச்சு. நீங்க தம்பின்னு கத்தி கூப்பிட்டப்போ நான் யோசிக்காம இருந்திருந்தேன்னா அவர் பின்னாடி வந்து என்னை கத்தியால குத்திருப்பாரு. யார் என்னன்னு தெரியலனாலும் பாசத்தோட என்ன தம்பின்னு கூப்பிட்டீங்கல்ல, அந்த தம்பி தானே கூப்பிடுறேன். வாங்கண்ணே. வாங்கம்மா. அப்புறம் என்னங்க, வாங்க. வாங்க. மீனா வா. போ. காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. அண்ணா, காஃபி எடுத்து. காஃபி எடுத்துங்க. வாங்க, இதான் என் பிரதர். கார்த்தி வா. சார் பேரு கதிர். வணக்கம். வந்து ஜீவா. Thank you so much for the help. என்ன பாக்குற? காஃபி சாப்பிடுங்க. சரி. இப்போ கூட எங்களுக்கு ஒரே சகடமாக தாங்க இருக்கு. விசேஷம் நடந்துக்கிற வீட்டில் வந்து உங்களை எல்லாம் நாங்கள் தொல்லை பண்ணுறோமோன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு உதவி பண்ண போய் உங்க டிரைவர் வேற போயிட்டாரு. ஆமா, உங்க ட்ரெஸ் எல்லாம் வண்டியிலே போயிருக்கோம்ல? ஆமாங்க. இந்த டிரைவரை எங்கன்னு போய் தேடுறது? சரி, முதல்ல காஃபியை சாப்பிடுங்க, மத்தெல்லாம் அப்புறம் யோசிப்போம். வாங்க, வந்து உட்காருங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். இருங்கம்மா, இப்ப வந்துடுறேன். ஒரு நிமிஷம். சரி. இப்படி வாங்க. முதல்ல நம்ம குடும்ப ஜோசியரை வர சொல்லுங்க. எதுக்கு? ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். அப்படி இருந்தும் இன்னைக்கு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கே. உடனே அவரை வர சொல்லுங்க, என்னன்னு பாத்துருவோம். சரி, வர சொல்றேன். மா, எதுக்கு முதலா? இல்லடா, என்னோட வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இது கனவுதான்.
வாங்க அண்ணே. கீழே 2 ரூம் இருக்கு, மேலே ரூம்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்றேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு, நீங்க வேணா அங்க ஃப்ரெஷ் அப் ஆயிக்கலாம். என்ன தம்பி, இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சௌரிய வேண்டி கிடக்கு? என்னதானே அதுக்கு இல்லைண்ணே, நீங்க எல்லாருமே இங்கேயே தங்க முடியாது. எல்லாருக்கும் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன். அது வரைக்கும் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லங்க, இது கல்யாண வீடு வேற, நிறைய விருந்தாளிங்க இருப்பாங்க. நாங்கெல்லாம் இங்கேயே இருந்துக்கிறோம். இது உங்க வீடு மாதிரிங்க, கூச்சப்படாம தாராளமா இருங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தமிழ்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, ஓடி வந்து நிக்கிறேன். அப்ப ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, ஒரு நிமிஷம். சரிப்பா, எல்லாரும் மூஞ்சி கைகளை கழுவிட்டு ரெடி ஆகுங்க. மாமா என்ன மாமா, நம்ம துணியெல்லாம் வேனோட போயிடுச்சே, எந்த ட்ரெஸ்ஸை மாத்தி ரெடி ஆகுறது? மீனா, அதுக்கு என்னப்பா, கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளுக்கு தேவையான துணிமணிலாம் வாங்கிட்டு வந்தா போச்சு. கதிரு, அந்த வேனோட ஓனருக்கு போன போட்டு டிரைவர் என் வண்டி எடுத்து போனேன் கேள்றேன். அதை தான் ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேண்ணே, கிடைக்க மாட்டேங்குது. ஏப்பா மீனா, உங்க எல்லா இதுவுமே வண்டியில தானே உட்காந்துருக்க சொன்னேன், ஏன் வண்டியை விட்டு கீழே இறங்குனீங்க? இல்ல மாமா, அவன் வண்டியை ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கியர் ரிவர்ஸ் கியர்னு போட்டுக்கிட்டே இருந்தான். வண்டி முன்ன பின்ன போய் குளிக்கிட்டே இருந்துச்சு, தூக்கி தூக்கி வேற போட்டுச்சு. பாப்பா வச்சுக்கிட்டு எப்படி உள்ள உட்காந்துட்டு இருக்கிறது? அதனால தான் வெளியில இறங்கணும். வெளியில இறங்கின உடனே நீங்க இங்கே கிடங்கன்னு சொல்லிட்டு வண்டியை ஃபாஸ்டா எடுத்துட்டு போயிட்டான். என் இலை ஜீவா குடும்பத்தோட பொம்பளை பிள்ளையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப தூரம் டூர் வந்திருக்கான். நம்பிக்கையான டிரைவரை பார்த்து கூப்பிட வேணாமட. ஓனர் நம்பிக்கையான ஆள் தானே, இந்த டிரைவர் தான் சொல்ல முடியாது. நம்ம துணி எப்படி தூக்கிட்டு போனானோ அந்த மாதிரி வண்டியை தூக்கிட்டு போனாலும் போயிருப்பான். விடுப்பா, எங்க போயிட போறான்? எங்க போனாலும் அவனை ஈஸியா பிடிக்கிட்டு தான் போறான். அது இங்க இருக்கிறவங்க ஏதோ நம்ம மேல இருக்க பாசத்துல இங்க தங்கின்னு சொல்றாங்க. அதுக்காக நம்மளும் இங்கேயே தங்கிட முடியாதுல்ல. ஒன்று பண்ற, பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருந்தா விசாரி, அங்க போய் தங்கிடலாம். இதுக்கு தான் நான் ஊர்லயே சொன்னேன். இப்பெல்லாம் எவ்வளவோ மாறி போச்சு, முன்னாடியே ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போலான்னு. நீங்க தான் யாருமே கேட்கல. மீனா, நடந்தது என்னமோ நடந்துருச்சு, இப்ப நடக்க வேண்டியதை பாப்போம். புரிஞ்சுதா? அண்ணி, நான் ரூம் எதுவும் புக் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். பாருடா. ஆமாடா, கேட்டு பாரு. அண்ணே, வா தம்பி. லகேஜ் தான் வண்டியோட போயிடுச்சுல்ல, அதான் உங்களுக்காக பேஸ்ட், பிரஷ், சோப்பு, இந்தாங்க இதுல டவலும் இருக்கு. இப்போதைக்கு நீங்க இதை வச்சு ரெடி ஆகுங்க. மற்ற எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். ஓகேங்களா? என்ன எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரியலையே. என்னடா சொல்ற? என்ன வேணும் என்கிட்ட கேட்க வேண்டியது? அது இல்லைங்க, நாங்க இல்ல தம்பி, நாங்க ஒரு 4-5 நாள் தங்குற ஏற்பாட்டோட வந்தோம். அதனாலதான் சரி பக்கத்துல தங்குறதுக்கு ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு கேட்க சொன்னேன். இல்லைன்றான். என்னன்னு இது உங்க வீடு மாதிரின்னு, நீங்க எத்தனை நாள் வேணாலும் இங்கேயே தங்கிக்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கு இல்லைங்க, எங்களோட மன திருப்திக்காகவாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஹோட்டல் இருந்தா கொஞ்சம் ரூம் புக் பண்ணி கொடுக்குறீங்களா? சரி, உங்க ஆசைக்காக பாக்குறேன். ப்ரோ, கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன். நீங்களா உட்காருங்க. மீனா, உட்காரு. ஆக்கா, தூங்கிட்டா. அண்ணா தம்பி, ரொம்ப சாரி, அக்கம்பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே புக்டு. 3 நாள் மூர்த்த நாள்ன்றதுனால எதுவுமே கிடைக்கல. கொஞ்சம் எங்கேயாச்சும் தேடி பாருங்களேன். இல்லைங்க, வெறும் 5 ஸ்டார் ஹோட்டல் மட்டும் தான் இருக்கு. அது ஒரு நாளைக்கு 15,000 20,000 ரூபாய் ஆகும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கேயே நிறைய ரூம்ஸ் இருக்கு, நீங்க தாராளமா தங்கலாம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க இங்க தான் தங்கணுன்றது அம்மாவுடைய ஆர்டர்.
என்ன நீங்க முதல்ல ஃப்ரெஷ்ஷாக போங்க, நான் வந்துடுறேன். இந்தாங்க. சரிங்கடா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்கே தங்குவான். மற்ற விஷயத்த என்னதுன்னு அப்புறம் பேசுவான். தானே நான் மூஞ்சிகளை கழுவிட்டு வந்துடுறேன். இந்தாங்க மாமா. ம். எப்படி இக்னோர் பண்ற பாரு. என்னாச்சு? அண்ணன் போறாரு. எதுக்கு பயப்படணும்? இப்பதான் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் ஆச்சு. ரைட்டு. இருந்தாலும் அண்ணன் மேல ஒரு மரியாதை இருக்குல்ல. வாட்? ஏன் என்னாச்சு? இப்பதான் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு சொன்ன. ஓ, சாருக்கு எதுவும் தெரியாதோ? என்ன தெரியணும்? இன்னைக்கு 4 நட்சத்திரம்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா? பெரியவங்க சொல்றத கேட்கலாமே. நோ, இப்ப வேணாம்னு சொன்னல. முதல்ல போ. ப்ளீஸ் வசு. ஓ ப்ளீஸ். நோ ப்ளீஸ். நோ லவ் யூ. நோ. வசு. போ. வசு ப்ளீஸ். நோ. போடி. வசு. கார்த்தி. என்ன கார்த்தி, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க வீட்ல? இது என்ன தர்ம சத்திரமா? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சிட்டு இருக்காங்க. என் பொண்ணோட சாந்தி முகூர்த்தத்தை ஸ்டார் ஹோட்டல்ல வைக்கணும்னு சொன்னேன். உங்க அம்மா சாஸ்திரம் சம்பிரதாயம் சொன்னாங்க. ஆனா இப்போ இப்படி ஃபிஷ் மார்க்கெட்ல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தான் அவ்வளோ பேசினாங்களா? இப்படி எல்லாத்துக்கும் வாயை மூடிட்டு இருக்காதீங்க. உங்க அம்மா கிட்ட போய் பேசுங்க. போங்க கார்த்தி. என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த கோதை? அம்மா சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. இதுல அவங்க தப்பு மட்டும் இல்ல, உங்க தப்பு தாம்மா இருக்கு. அம்மா எல்லாத்துக்கும் அவங்க இழுத்து இழுப்புக்கெல்லாம் போனீங்கன்னா இப்படிதான் நடக்கும். நீங்களும் பொண்ணை பெத்த அம்மாவா கொஞ்சம் கெத்த காட்டுங்க. இல்லைன்னா அந்த கோதை உங்க தலையில ஏறி உட்காந்து மிளகா அரைச்சிருவா. என்னங்க, ஜோசியருக்கு ஃபோன் பண்ண சொன்னனே, பண்ணிட்டீங்களா? இப்பதான் பண்ண. அந்த வேலை இருக்காரு, இப்ப வந்துருவாரு. சரிங்க. தமிழ், என்னம்மா? அவங்களுக்கான இடம் வசதி எல்லாம் சௌரியமா இருக்காடா? அவங்களுக்கான ரூம்ஸ்லாம் ரெடி பண்ணிருக்கமா. ஒன்ஸ் ரெடி ஆனோட அவங்களை தங்க வச்சிடலாம். உன் உயிரையே காப்பாத்தி என் கையில கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கணும். கண்டிப்பாமா. ஆமாம்மா, நமக்கு உதவி பண்ண போய் அவங்க டிரைவர் வேற ஏமாத்திட்டு ஓடிட்டான். பாவம், அவங்க ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சுமா. நம்ம வேணா அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவோமா? கொடுத்துடலாங்க. எவ்வளவு ட்ரெஸ் வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். என் புள்ள உயிருக்கு சமமா இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? அப்படி ஏதாவது இருந்தா அதையும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னப்பா? அது என்ன சம்பந்தி? என்ன நடக்குதுங்க? சொல்லுங்க. இப்ப கூட சொல்றேன். ஹோட்டல்ல புக் பண்ண ரூமை நான் இன்னும் கேன்சல் பண்ணல. இப்பயாவது இவங்கள ஹோட்டலுக்கு அனுப்பி வைங்களேன். என்ன சம்பந்தியமா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இது குடும்ப விருத்தி ஆகிற சம்பிரதாயம். ஏனோ தானோன்னு முடிவு பண்ண முடியாது. தமிழுக்கு இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜோசியரை வர சொல்லிருக்கேன். என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுறலாம். என்ன கேட்க போறீங்க? அது இல்ல சம்பந்தி, நடக்க கூடாதது நடந்திருக்குல்ல.
அதுக்கும் என் பொண்ணோட சாந்தி முகூர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்மந்தி, ஜோசியர் வராரு. கையோட அதுக்கும் சேர்த்து நல்ல நேரம் சரியா இருக்கான்னு முடிவு பண்ணிடலாம். ஒருவேளை அவர் இல்லைன்னு சொல்லிட்டா? என் பொண்ணு வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லை, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அவ மேல பழிய தூக்கி போடலான்னு பாக்குறீங்களா? எதுக்குங்க இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றீங்க? வசுந்தராவா என் மருமகளா இல்ல, என் பொண்ணாதான் பாக்குறேன். சம்பந்திமா, கோதை சொன்ன மாதிரி ஜோசியர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுருவோமே, ஒரு திருப்திக்காக தானே. வாங்க வாங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சு. நீங்க சென்னை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? கவலையப்படாதீங்க, நம்ம நம்பிச்சு இருக்கான், அவன் உங்களுக்கு சுத்தி காட்டுவான். இப்போ அவன் வெளியே போயிருக்கான், ஒரு 10 நிமிஷம் திரும்பி வந்துருவான். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஆமா தம்பி. தானோ, அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வீட்லயே இருங்க, ரெஸ்ட் எடுக்கணும்ல. அதெல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்க போகணுமோ போயிட்டு வாங்க. அது வந்து தானம், இங்க நீங்க எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கலாம். கோதை, ஆ, ஒரு நிமிஷம். இப்ப வந்துடுறேன், உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கங்க. ஜோசியரே, சொல்லுங்க. போன்ல சொன்ன மாதிரி தம்பிக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அது என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லிட்டீங்கன்னா மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அதையே நினைச்சு கோதை கஷ்டப்பட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, தம்பிக்கு நேரம் நல்லா இருக்கிறதால ஒன்னும் ஆகல, ஒன்னும் ஆகாது. சரிங்க, சரி வாங்க உட்கார்ந்து பேசலாம். வாங்க உட்காருங்க. சம்பந்திமா, நீங்களும் வாங்க. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. உங்க வீட்டு மேல திருஷ்டி பட்டிருக்கு. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்குங்க. இது எப்படிங்க சரி பண்றது? பெருசா ஒண்ணும் இல்லம்மா, சின்னதா ஒரு ஹோமம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓ, அப்படின்னா கண்டிப்பா பண்ணிடலாம். அதுக்கு உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களோட பிறந்த வீட்டுக்காரங்க ஒரு மஞ்சள் புடவை கொண்டு வந்து கொடுக்கணும். எங்க அண்ணன் எடுத்து கொடுத்துருவாரு. அப்புறம் உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு மருமக வந்திருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்க வீட்ல இருந்தும் புதுசா ஒரு புடவை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு தமிழ் கையால புது புடவை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. சரிங்க சார், கண்டிப்பா பண்ணிடலாம். மற்றபடி ஹோமத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தமிழ் கையில கொடுத்து விட்டுறேன், வாங்கிடுங்க. 3 நாள் கழிச்சு ஹோமத்தை பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ரொம்ப சந்தோஷங்க, அப்படியே ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். 3 நாளும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சுத்தபத்தமா இருக்கணும். சரிங்க.
வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலையே படாதீங்க. இதை மட்டும் பண்ணிடுங்க, உங்கள் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ நான் வரட்டுங்களா? சரிங்க. சுந்தரம் அண்ணே. என்னம்மா சொல்லுங்க. இன்னொரு விஷயம், என் பையனுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நேரம் குறிச்சதுதான். இருந்தாலும் நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதை ஒரு தடவை சரி பார்த்துட்டீங்கன்னா. என்னம்மா சொல்றீங்க? இப்போதானே சொன்னேன் 3 நாள் எல்லாரும் சுத்தபத்தமா இருக்கணும்னு. இதை பாருங்க, சின்ன ஹோமம் தானேன்னு தயவு செஞ்சு யாரும் அலட்சியமா இருந்துடாதீங்க. இந்த 3 நாள் மட்டும் சரியா இருந்துட்டா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கு. வரேங்க. வாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? சம்மந்தி என்ன சொல்றீங்க? கடைசியில நான் சொன்னது தானே நடந்திருக்கு. நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? என் பொண்ணுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னேன், அவ்வளவுதானே? அத நீங்க இவ்ளோ பெரிய ஈகோவா எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்காக ஜோஷியம் அது இதுன்னு கொண்டு வந்து வச்சு இப்ப என் பொண்ணோட சாந்தி முகூர்த்தத்தை 3 நாள் தள்ளி போட்டுட்டீங்க. கிரேட். சம்மந்திமா என்ன பேசுறீங்க? தமிழுக்கு இப்படி ஒரு விபத்து நடந்திருக்குன்னா என் மனசு பதறாதா? எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும் யோசிக்க மாட்டாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்காக தம்பியோட சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வைக்க முடியுமா? என்னடா வந்த இடத்துல உங்கள் வீட்டு விஷயத்தில் நான் தலையை தப்பாக எடுத்துக்காதீங்க. அம்மா இங்கே பாருங்கம்மா, கையில் அடி போட்டாலும் காலில் அடி போட்டாலும் கலங்குறது என்னமோ 2 கண்ணு தானம்மா. அந்த ஒத்த கண்ணு மாறி மாறியே கலங்க போகுது. அண்ணனுக்கு என்னம்டா தம்பி பதறதும் தம்பிக்கு என்னம்டா அண்ணன் பதறது என்னமோ சகசம் தானே. அம்மா தயவு செய்து வாய் வார்த்தையை கூட அண்ணன் தம்பிகளை பிரித்து பார்க்காதீங்கம்மா. இன்னைக்கு தம்பி தப்பிச்சு வந்திருக்குண்டா அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான். பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தணும்னு நினைக்கிறது என்னமோ நல்ல விஷயம்தான். ஆனால் வீட்டில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கப்ப நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்லம்மா. ஏமா சோஜியர் தான் அவ்வளோ வேலை வேறையாக சொல்கிறாருல்ல. ஏமா குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து வாழ்கிறது தான் நம்ம வாழ்க்கை. விட்டு கொடுத்து போனா தான்மா மொத்த குடும்பம் சந்தோஷமா இருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வசு வா நம்ம வீட்டுக்கு போலாம். சம்மந்தி என்ன சொல்றீங்க? அதான் உங்க வீட்டு சீஃப் கெஸ்ட் சொன்னாருல்ல, விட்டு கொடுத்து போறப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு. அதான் விட்டு கொடுக்கறோம். மூணு நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு என் பொண்ணு வந்துருவா. வா. சம்மந்தி இன்னைக்கு தான் என் மருமக முதல்ல என் வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்கா. உடனே கூட்டிட்டு போறேன்னு சொன்னா எப்படி? அதான் உங்க ஜோஷியர் சொன்னார்ல சுத்த பத்தமா இருக்கணும்னு. யங்ஸ்டர்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சுத்த பத்தமா இருக்கணும்னா எப்படி?
சொல்றதுக்கு இதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனா பிராக்டிக்கலா இது நடக்காது. சின்ன பசங்க அவசரப்பட்டு அப்படி இப்படி இருந்துட்டாங்கன்னா அதுக்கும் நாளைக்கு எங்க தலையதான் போட்டு உருட்டுவீங்க. ஐயோ எல்லாம் போச்சு, உங்களாலதான் என் குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னு நாளைக்கு சொல்வீங்க. உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறேன். 3 நாள் தானே, மறுபடியும் கொண்டு வந்து விட்டுடுறேன். வசு வா போலாம். அம்மா சொல்றதும் சரிதாம்மா. நீ 3 நாளைக்கு அம்மா வீட்டுல இருந்துட்டு இங்க ஹோமம் நடக்கிறப்ப வந்துரு. சரிங்க ஆண்டி. அத்தையை தப்பா நினைச்சுக்காதம்மா. இல்ல ஆண்டி, எனக்கு சிச்சுவேஷன் புரியுது. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வர ஆண்டி. இங்க பாரு, மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தமிழுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கலன்னா இதை பத்திலாம் யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க. என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு தெரியாதா? மாமா நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும். மனசுல எந்த வருத்தமும் இல்ல. அது போதும்டா, போயிட்டு வா. வரேன் ஆண்டி. வரேன் கார்த்தி. அண்ணி, உங்க ஃபோன். தேங்க்ஸ். தமிழ் வா. ஐயோ, என்ன இவ்வளவு மிஸ்டு கால்? தமிழ், என்னாச்சுங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டப்படுற? ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லாதாம்மா இருக்கேன். நான் உங்ககிட்ட இப்ப போன்ல பேசிட்டு இருக்கேன்ல. இது போதுங்க. ஆமா, இங்க நடந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஆக்சிடென்ட் நடந்தது நிஜமா? ஆக்சிடென்ட்டா? என்ன உளறற? ஆமா தமிழ், நீங்க பைக்ல போறப்போ எதிரில வந்த வேன்ல மோதி ஆக்சிடென்ட் ஆயி. இரு. அப்படின்னு யார் சொன்னா? எனக்கு கனவுல வந்ததுங்க. பகல்ல தூங்க கூடாதுன்னு உங்க பாட்டி உனக்கு சொல்லிருப்பாங்களே. என்னங்க சிரிக்கிறீங்க? எனக்கு உயிரே போன மாதிரி இருந்தது. எனக்கும் தான் அப்படி ஒரு சம்பவம் இங்க நடந்துச்சு. என்ன தமிழ் சொல்றீங்க? ஆக்சிடென்ட் நடந்ததா? கிட்டத்தட்ட. என்னங்க சொல்றீங்க? ஐயோ, நீ ஒன்றும் பதட்டப்படாத. இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஐயோ, அது ஒன்றும் இல்லை சரஸ்வதி. எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அண்ணன் ஒருத்தர், அவரு குடிச்சிட்டு வந்து வீட்டு வாசல கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாரு. சாரிப்பா, கதவு தட்டாம வந்துட்டேன். இல்லை பரவாயில்ல. இல்லப்பா, நான் போய் தட்டு. ஏய், உயிரை வாங்காதடா. இருடா. அது சரி, உங்களுக்கு சைவ காதல் தானே, நான் இருக்கலாம், தப்பு இல்லை, நீ பேசு. தமிழ், அவர்கிட்ட எப்போ வேணாலும் பேசலாம். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அது ஒரு சின்ன வாக்குவாதம். அவர்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி சமாதானப்படுத்தி அமுச்சு வச்சேன். நான் திரும்பி கேட்டுக்குள்ள வரதுக்குள்ள என்ன அப்படியே கத்தியில குத்த வந்துட்டாரு. ஐயோ, நல்ல வேலை, எதிர்த்தாப்புல நின்றது ஒரு ஃபேமிலி என் உயிரை காப்பாத்திருச்சு. தமிழ், அவங்க தான் நமக்கு கடவுள். ஆமா சரஸ்வதி, உண்மையிலேயே கடவுள் அமுச்சு வச்சவங்க மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப நல்ல ஃபேமிலி. சென்னை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. வந்த இடத்துல என் உயிரை காப்பாத்திட்டாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? நம்ம வீட்டுல தான் இருக்காங்க. எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. எப்ப வேணாலும் நீ வா, நானே உனக்கு அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். என்ன பார்க்கணுமா? சரி வா, நானே என்ன உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஜோக்கா?
இந்த மொக்க ஜோக்குக்கு நீ அவன் அங்கிருந்தே கல்லால அடிக்கலாமா? தமிழ், நான் இங்க என்ன நிலைமையில இருக்கேன்னு தெரியாம 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு நிமிஷத்துல உயிரே நின்னு போயிடுச்சு தெரியுமா? தமிழ், நான் இப்பவே உங்களை பார்க்கணும். என்ன சரஸ்வதி இது, நேர்ல எப்படி பார்க்க முடியும்? இப்பதானே உங்க அப்பா கிட்ட நான் அவ்வளவு பேசிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள நம்மளே இப்படி உடைச்சா எப்படி? இந்த மாதிரி நேரத்துல கூட உங்களை பார்க்கலனா எப்படிங்க? எப்படிமா? ஐயா, என்னப்பா இன்னும் பாகவதர் காலத்துல இருக்கீங்க? உனக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியாதா? வீடியோ கால் போடு. கரெக்டா சரஸ்வதி, நான் கட் பண்ணிட்டு வீடியோ கால்ல வரேன். தமிழ், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? எனக்கு எதுவும் இல்ல, அதான் பாக்குறல்ல. இரு. என்ன பர்ஃபியூம் அடிக்கிற மாதிரி போன் ஆடிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணும் இல்ல. திரும்புங்க, முதுக காட்டுங்க. ஏய், என்ன விளையாடுறியா? நீங்க காட்டுங்கன்னு சொல்றல. என் மேல நம்பிக்கை இல்ல? உன் அக்கறை எனக்கு புரியுதுமா. எனக்கு எதுவும் ஆகல. நான் பயந்து போயிட்டேங்க. நீ இன்னும் பயப்படாத. எனக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே ஆயிடாது. இன்னும் நான் கூட வாழ வேண்டிய நாட்கள் எவ்வளவோ இருக்குல்ல. சரி, நீ போய் தூக்கத்தை கண்டினியூ பண்ணு. என்ன விளையாடுறீங்களா? நிஜமாதமா சொல்ற. நீ இப்போ ரெஸ்ட் எடு, எந்த டென்ஷன் எடுத்துக்காத. சரி, நான் அப்புறமா கூப்பிட்டுமா? நான் வேணா அப்படி போயிட்டாப்பா. எதுக்கு? இல்ல, நீங்க ஃபினிஷிங் டச் கொடுப்பீங்க. கொன்னுடுவேன். சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்புறம் பேசலாம். பத்திரமா இருங்க தமிழ். பாய். ஏன்பா அந்த பொண்ணே ஏற்கனவே பயந்துருக்கு, அவங்க கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றிய? டேய், ரூமுக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட மிஸ்ட் கால் இருந்துச்சுடா. அதான் என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ஆமா. ஏப்பா சத்தியமா நான் ஃபோன் பண்ணி எதுவும் போட்டு கொடுக்கலப்பா. இல்லடா, அவ கனவுல எனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா. அதான் பாத்தியாப்பா, திஸ் இஸ் கால்டு டிவைன் லவ், அதாவது தெய்வீக காதல். தட் இஸ், நீங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுது. உனக்கு நடக்க போறது அவளுக்கு முன்கூட்டியே தெரியுதுன்னா, உன் மனசு அவகிட்டையும் அவ மனசு உன்கிட்டயும் இடமா இருக்குன்னு அர்த்தம். தெய்வீக லவ்ப்பா. கண்டிப்பா உங்க காதலுக்கு எஸ்டிடில ஒரு இடம் உண்டு. எஸ்டிடியா? இஸ்திரிப்பா. வடிவேல் காமெடி தெரியாதா உனக்கு? ஸ்மால் பாய். பட்டா